ஓம் சாந்தி. 30/4/2026 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இது உங்களது அதிசயமான பல்கலைக்கழகமாகும். இங்கு சீர்கெட்டவர்களை சீராக ஆக்கக்கூடிய கள்ளம் கபடமற்ற தந்தை ஆசிரியராக உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது பாவனமாக ஆகுங்கள். பாவனம் ஆகாமல் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாது. அரை கல்பமாக பிடித்திருந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கு அனைவரையும் நீங்கள் 7 நாள் பாடத்தில் அமர வைக்கிறீர்கள். பத்தீத்தமானவர்களின் நட்பிலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். யாருடைய நினைவும் வரக்கூடாது. அப்பொழுதுதான் புத்தியில் சிறிதளதாவது ஞானம் தாரணை ஆகும். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர், அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலானவர், அந்த நிராகாரமானவர் நமக்கு கல்வி கற்பிக்கின்றார். ஞானத்தின் மூலம்தான் சத்கதி ஏற்படுகின்றது. நமக்கு நிராகார பரம்பிதா பரமாத்மா கற்பிக்கின்றார் என்பதை முழு உலகத்தினர், குறிப்பாக பாரதத்தினர் புரிந்திருக்க மாட்டார்கள். ஷரீரத்தின் பெயர் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஆத்மாவின் பெயர் மாறுவது கிடையாது. சம்ஸ்காரங்களின் அனுசாரமாகத்தான் நடிப்பு, நாடகத்தின் பாகம் என்பது கிடைக்கின்றது. முதலில் வரக்கூடிய ஆத்மாக்கள் சதோ பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் எந்த துக்கமும் அனுபவிக்காது. அரை கல்பம் முடிவடைந்த பின்பு விக்ரமம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஷிவ் பாபா சீர்கேட்டவர்களை சீராக்கக்கூடியவர் ஆவார். கள்ளம் கபடமற்றவர் என்று சிவன் கூறப்படுகின்றாரே தவிர சங்கர் அல்ல. புதிய கட்டடம் கட்டப்படுகின்றது என்றால் பழைய கட்டடத்திலிருந்து மனதின் நினைவு நீங்கிவிடும். பாரதம் முற்றிலும் ஏழையாக அசுத்தமானதாக ஆகிவிட்டது. கலப்படம், லஞ்சம், திருட்டு, ஏமாற்றம் போன்றவைகளைத்தான் மனிதர்கள் அசுத்தம் என்று நினைக்கின்றனர். நாம் நமது ராஜ்யத்தை புஜ பலத்தினால் அன்றி யோக பலத்தின் மூலம் ஸ்தாபனை செய்கின்றோம் என்று அனைவருக்கும் கூறுங்கள். ஷரீரம் விகாரத்தின் மூலம் உருவாகின்றது. அதனால்தான் இதை பிரஷ்டாச்சாரம் என்று கூறப்படுகின்றது. அனைவரும் தூய்மையாக ஆகி திரும்பி செல்ல வேண்டும். தவறான விஷயங்களில் புத்தி செல்லக்கூடாது. யார் என் பொருட்டு மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய சேவை அதிகம் செய்கிறார்களோ அவர்கள் மிகவும் எனக்கு பிரியமானவர்களாக ஆகின்றார்கள் என்று தந்தை கூறுகின்றார். யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த ஆஸ்தி அடைவார்கள். ஆத்மாதான் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். சிலர் அதிக தவறுகள் செய்து கொண்டே இருக்கின்றனர். பழைய பழக்கங்கள் உறுதியானதாக ஆகிவிட்டது. ஆக எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அதை விடுவதே கிடையாது. அதன் மூலம் தனது பதவியை குறைத்து கொள்கின்றனர். எந்த விஷயத்திலும் வாக்குவாதம் செய்து தனது நேரத்தை வீணாக ஆக்கக்கூடாது. வீணானவைகளின் பக்கம் புத்தி அதிகம் செல்லக்கூடாது. எவ்வளவு முடியுமோ நினைவு யாத்திரையின் மூலம் பாவங்களை அழிக்க வேண்டும். ஆத்மா அபிமானியாக இருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து தனது முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்தை நினைவு செய்ய வேண்டும். புதிய கட்டடம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதால் பழையதிலிருந்து உள்ளத்தை நீக்கிவிட வேண்டும். ஈஸ்வரிய குடும்பத்தின் நினைவின் மூலமாக மாயை எதிர்கொள்ளக்கூடிய சதா சக்தி ஸ்வரூபம் ஆகுக. எந்த ஒரு காரியத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றாலும் முதலில் நினைவின் மூலம் சக்தி வாய்ந்தவராக ஆகுங்கள். சக்தி நிலை அடைந்து விட்டால் மாயை எதிர்கொள்வது எளிதாக ஆகிவிடும். நினைவு எப்படி இருக்கின்றதோ அப்படியே சுரூபமும் அமையும். எனவே இந்த ஈஸ்வரிய பிறப்பு இருக்கும் வரை ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும் ஈஸ்வரிய சேவைக்காக என்ற சக்தி வாய்ந்த நினைவு இருக்கட்டும். நாம் ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ற இந்த நினைவுடைய ஆசனம் அனைத்து பலகீனங்களையும் முடிவுக்கு கொண்டு வரும். சத்தியம் காலப்போக்கில் தானாகவே நிரூபணம் ஆகும். அதனை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேகருக்கு சேவையில் தடையை போடக்கூடிய முக்கியமான தொந்தரவாக இருக்கக்கூடியது நான் இதை செய்தேன், என்னால் மட்டுமே இதை செய்ய முடியும். இந்த நான் என்ற தன்மை வருவதுதான் ஞானத்தின் மீதான அகந்தை.
புத்தியின் மீதான அகந்தை, சேவை மீதான அகந்தை, இந்த ரூபங்களில் தான் தொந்தரவுகள் வருகின்றது. இவற்றை நீக்கி சதா ஒரு சப்தத்தை நினைவில் வையுங்கள். அதாவது நான் நிமித்தமாக இருக்கின்றேன். நிமித்தமாக இருக்கும்போது மட்டுமே நிராகாரியாக, அகங்காரியாக மற்றும் பணிவாக சங்கல்பமற்ற நிலையில் இருக்க முடியும். இத்தகைய தாரணைகள் வாயு மண்டலத்தையே தடைகளற்றதாக ஆக்கிவிடும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.